பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். மத்தேயு 5:13. உப்பை பத்தி கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, உப்பு ஒரு பொருள் கெட்டு போகாம பாதுகாக்குது. அது மட்டும் இல்ல, உப்பானது ஒரு உணவுக்கு சுவை கொடுக்குது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த உப்பை நாம அளவா தான் பயன்படுத்தணும். ஒருவேளை உணவுல அதிகமா பயன்படுத்திட்டோம்னா அது வெளியில தான் கொட்டணும். ஒரு சிற்பி அழகா பணியால ஒரு சிற்பத்தை உண்டு பண்ணாராம். ஆனா அதை முடிக்கிறதுக்குள்ள அந்த கை கீழே விழுந்து உடஞ்சிருச்சான். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. உடனடியாக உப்பை எடுத்து அந்த கையை வச்சு அழுத்தி பிடிச்சாராம். கொஞ்ச நேரத்துக்குலாம் அது அட்டாச் ஆயிடுச்சான். ஸோ உப்புடைய தன்மை என்ன தெரியுமா? உடைந்து போன ஒன்றை ஒன்று சேர்க்கறது தான். இன்னைக்கு நம்மளும் இப்படிப்பட்ட குணநலன்கள் கொண்டவர்களாக இருந்தோம்னா கெட்டுப்போன அநேக வாழ்க்கை நல்லதாக மாறுங்க. பாழா போயிடும் நினச்சி, கெட்டு போயிடும் நினச்சி வாழ்கிறவங்க கூட நம்முடைய வார்த்தையினால நல்லா வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் அளவாக இருந்தோன்னா நம்ம வளமாக இருப்போம். அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பிரிந்து போன உறவுகள், பிரிந்து போன குடும்பங்கள் நம் மூலமாக ஒன்று சேரும். இனிமேல் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.